ஆமேன், அல்லேலூயா. சரி, நம்ம தொடர்ந்து இந்த மிஷன் மைண்டன்ற இந்த கடைசி பகுதியாக இன்றைய தினத்தில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். கர்த்தர் நடத்துவார். கர்த்தருடைய ஆலோசனையின்படி நம்ம செய்வோம். இன்றைக்கும் கூட நம்ம இந்த மிஷன் மைண்டன்ற தலைப்பில் கடைசியாய் ஒரு ஒரு தலைப்பின் கீழ் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். விசேஷமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்ட நாம் தெரிந்து கொள்ளலாம், அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அது எதுக்குன்னா, we need to accomplish this mission. ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஓட்டத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும், ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அதில் விசேஷமாக அவர் சொல்கிறது, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நீங்கள் இந்த சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை சீஷர்களாக மாற்ற வேண்டும் என்பது நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பிரதானமான ஒரு முக்கியமான ஒரு கட்டளையாக இருக்கிறது. அப்போது அதுக்கு தான் நம்ம இந்த நாட்களில் பிரயாசப்படுகிறோம். ஆனால் இதை எந்தெந்த விதங்களிலே நம்ம வாழ்க்கையை பாதிக்கிறது தான் நம்ம கடந்த வாரங்களிலே தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்தோம். இன்றைக்கும் கூட நம்ம அதோடைய தொடர்ச்சியாக இந்த பட்சிக்கிற அக்கினி அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வசனங்களை, இப்போது நம்ம ஒரு வசனத்தை நம்ம முதலாவது படிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரத்திலிருந்து 1வது வசனம், அதை நம்ம படிக்க போகிறோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே கூட ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன்பாக, அடுத்த வசனத்தில், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் அவர் வீற்றிருக்கிறார். இந்த வசனங்களை நாம் பார்த்து தியானிக்கலாம் போகிறோம். இது எதுக்கு பட்சிக்கிற அக்கினி என்றால், இந்த எபிரேயர் 12வது அதிகாரம் முழுவதுமே பரிசுத்தமாய் வாழ்வதை குறித்து நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு பரிசுத்த ஜீவியம் வாழ வேண்டும் என்பதை குறித்து அது எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது நிறைய பேருக்கு என்னென்னா, ஊழியமும் அல்லது பரிசுத்த ஜீவியமும் வேற ஒரு காரியம் என்று நினைக்கிறோம். எந்த மனிதன் ஆண்டவருக்காக அர்ப்பணித்து ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஓட நிற்க அல்ல, அல்லது மெதுவாய் செல்ல அல்ல, ஓட ஆயத்தமாக இருக்கிறானோ அவனுக்கு பாவத்தை செய்வதற்கு நேரம் இருக்காது. அவனுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸில் போகிறதுக்கு என்ன இருக்காது, அவனுக்கு அதை குறித்த ஃபோக்கஸ் இருக்காது. அதை குறித்த ஒரு மனமயக்கம் மதிமயக்கம்லாம் வராது. அப்போது பரிசுத்த ஜீவியமும் நம்ம இந்த மிஷன் மைண்டடாக ஓடுகிற ஓட்டமும் ரெண்டும் இணைந்த காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம சும்மா நிற்கும் பொழுதும் நம்ம எதுவுமே இல்லை, வாழ்க்கையில் எதுவும் நிறைவேற்றுறதுக்கு எதுவும் இல்லை, ஒரு நோபல் ப்ரைஸ்க்காக ஓடாத ஆள் எதுக்காக அப்படின்னும் பொழுது ஓடாத, அல்லது ஒரு எதிர்காலத்தை குறித்து ஒரு நோக்கம் இல்லாமல், ஒரு தரிசனம் இல்லாமல், எதுக்காக நம்ம ஆண்டவரால் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்டோம்னு தெரியாமல் இருக்கும் பொழுது நம்முடைய ஓட்டம் மெதுவாக இருக்கிறது, அப்புறம் அது ஸ்லோ ஆகிறது. அந்த நேரங்களில் நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் வருகிறது. அப்போது ஃபோக்கஸ் மாறுகிறது, விலகுகிறது, வாழ்க்கையில் என்ன சிதறல்கள் கடந்து வருகிறது, ஓட்டம் தடைபடுகிறது. அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் பாவம் மீண்டும் வாழ்க்கையில் திரும்பவும் வருகிறது. அப்போ இந்த எபிரேயர் புத்தகம் எதுக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இது பாவியாக இருந்த நாம், ஆண்டவர் அறியாமல் இருந்த நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது ஆண்டவர் நமக்கு அவருடைய பரிசுத்தத்தை கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார், நீதியை கொடுக்கிறார். அதை பற்றினதல்ல. இது எதை பற்றினதுன்னா, நம்ம கிறிஸ்தவர்களாக மாறின பின்பாக, இந்த எபிரேயர் புத்தகம் எதை பற்றினதுன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பாக எந்தெந்த விதங்களில் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகி பாவம் நம்ம வாழ்க்கையில் திரும்பவும் உள்ள நுழைகிறது, அதை தள்ளி விட்டுட்டு நம்ம எப்படி ஓடணுன்றது குறித்து தான் இந்த எபிரேயர் இது கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுது? அல்லேலூயா. ஆமென். ஒரு தடவை நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோம், பாவத்திலிருந்து விலகி
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு அவருடைய நீதியால் நிரப்பப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த வாழ்க்கையில் நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும், தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும். இதில் எந்தவித ஒரு ஸ்லாக்கோ அல்லது என்ன சொல்கிறது, ஒரு தொய்வு வராதபடிக்கு நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும். அதுக்கு இந்த மிஷன் மைண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் நம்மளை என்ன பண்ணும், முன்னேற்றி நடத்தும். அப்போது இது எதுக்கு இந்த பட்சிக்கிற அக்கினின்ற ஒரு தலைப்பு வைத்தோம் என்றால், இந்த ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது அவர் எப்படி இருக்கிறாராம், பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். ஒரு யூடியூப் வீடியோவில் எப்படி தங்கம் தயாரிக்கிறார்கள் அப்படின்னு நான் போய் பார்த்தேன். அந்த தங்கம் என்ன பண்ணுறாங்க, மண்ணை எடுத்து அந்த மண்ணில் இருக்கிற தங்கங்கள்லாம் படிந்து இருக்கிறது, அந்த மண்ணெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அதில் என்ன பண்ணுறாங்க, கெமிக்கல் ரியாக்ஷனில் அதில் சில அமிலங்களெல்லாம் கலந்து அதை நடுவில் என்ன பண்ணுறாங்க, கொதிக்க விடுறாங்க. நல்ல ஒரு டெம்பரேச்சர் அதிகமாக வச்சு அதை என்ன பண்ணுறாங்க, நல்லா கொதிக்க விடுறாங்க. அது என்ன பண்ணுது, அதில் இருக்கிற அழுக்கு மாசு எல்லாத்தையும் எடுத்துட்டு திரும்ப அதை என்ன பார்த்தா கெட்டியாக்குது. அந்த கெட்டியாக ஆக்குனதுக்கப்புறம் அதை அப்படியே விடுறது கிடையாது. ஏன்னா உள்ளே இன்னும் இருக்குது, சில மாசுகள் மருக்கள்லாம் இருக்குது. திரும்பவும் ஒரு கோலையில் போட்டு அதை இன்னும் என்ன பண்ணுறாங்க, உருக்குறாங்க. அதில் திரும்ப வேற அமிலங்களை என்ன பண்ணுறாங்க, கலக்கிறாங்க. சரி அதோட முடிஞ்சிடும்னு பார்த்தா திரும்பவும் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் மீண்டும் ஒரு கோலையில் போட்டு அதை திரும்பவும் உருக்கி திரும்பவும் என்ன பண்ணுறாங்க, என்ன சுத்த பொண்ணாய் மாறுகிற வரைக்கும் திரும்ப திரும்ப அதை என்ன பண்ணுறாங்க, அதை அக்கினியிலே போடுகிறார்கள். ஆமென். நமக்கு நம்முடைய அக்கினியாக, பட்சிக்கிற அக்கினியாக நம்முடைய தேவன் இருக்கிறார். நம்மை எதுக்காக அப்படி அவர் பட்சிக்கிற அக்கினி என்ற பட்டத்தை பெற்றிருக்கிறார் என்றால், நம்மை அவர் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, மீண்டும் 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 நமக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மாசு மறுக்கோள் களைகிற வரைக்கும் நம்மளை பொன்னாய் சுத்த பொன்னாய் புடமிட அவர் பலனுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அல்லேலூயா. பட்சிக்கிற அக்கினி என்ன பண்ணுது, நம்மை பரிசுத்தமாக்குகிறது. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி பரிசுத்தமாக்குகிற நல்ல தேவனை. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை நீர் கட்டளையிடும் என்று சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் நம்ம ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சரி, இதில் முதலாவது அந்த 2 வசனங்களை நம்ம பார்த்தோமானால், அந்த வசனங்களிலே என்ன அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் இத்தனை மேகம் போன்ற இவ்வளவு திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கிறது அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் தொடர்ந்து அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த பரிசுத்தவான்களுக்கெல்லாம் நல்ல மாதிரியே கிடையவே கிடையாது. அல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள் ஏனோக்கு எடுத்தீங்கன்னு வச்சுங்க, ஏனோக்குக்கு ஒரு நல்ல ஒரு மாதிரி கிடையவே கிடையாது. ஏனோக்கு தேவனோடு கூட நடந்து தேவனால் ஒரு நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதனாக இருக்கிறான். அவர் தேவனே அவனை குறித்து என்ன கொடுத்தாரா, சாட்சி கொடுத்தார் அப்படின்லாம் வசனம் இருக்கிறது. பாருங்க, அப்பேற்பட்ட தேவனாலே ஒரு சாட்சி பெறுகிற ஒரு வாழ்க்கையை ஏனோக்கு வாழ்ந்தான். அவனுக்கு முன்பாக அவங்க கொள்ளு தாத்தாவாகிய யாரு, முதல்ல யாரு பேரு, நோவா இல்லை, கொள்ளுத்தா முதல் மனிதன் யாரு, ஆதாம். ஆதாம் ஒரு எக்ஸாம்பிள் கிடையாது. ஆபேல் நல்ல மனுஷன்தான், ஆனால் அவன் ரொம்ப நாள் வாழலை. வாழ்ந்து ஒரு அவன் காணிக்கையின் அந்த காரியத்தில் நற்சாட்சி பெற்றான். ஆனால் அவனுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக மாதிரி விட்டுற அளவுக்கு முழுமையான வாழ்க்கையை வாழலாம் இல்லை, கொஞ்ச நாள் தான் இருந்தான். காயின் நல்லா முன்னாடி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு முன்பாக. அப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏனோக்குக்கு முன்மாதிரியில் யாருமே கிடையாது. நோவாலாம் எப்போ வந்தாருன்னா அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழித்து வந்தார் நோவா. அப்போ ஏனோக்கு பாருங்க, அப்போவே அவருக்கு முன்பாக ஒருவரும் பெரிதான சாட்சி பட்டவர்கள் வாழ்ந்து நல்ல மாதிரியை விட்டு போகவில்லை. நான் கஷ்டப்பட்டா என்ன பண்ணுறது, நான் மிஷன் மைண்டடாக இருக்கும்போது எனக்கு உபத்திரம் வந்தால் என்ன நடக்கிறது, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட சிக்ஷைகள் வருகிறது, ஏன் கர்த்தர் இந்த காரியங்களை எனக்கு அனுமதிக்கிறார், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட டிசிப்ளின் பண்ணுற ஒரு காரியம், கடுமையான காரியங்கள்லாம் வருகிறது, இது மத்தியில் நான் எப்படி வாழறது அப்படின்ற அவருக்கு நல்ல மாடல்ஸோ மாதிரிகளோ இல்லவே இல்லை. அப்படி இல்லாத ஒரு மனுஷன்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவருக்காக சிந்தப்பட்டது அந்த நாட்களிலே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையின் காலமாய் அந்த காலம் இருக்கவில்லை. அப்பேற்பட்ட காலத்தில் ஒரு மனிதன் தேவனோடு கூட வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து அவன் தன் குடும்பத்தையும் நடத்தி தேவனோடு கூட நடந்து அவன் என்ன தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஒரு மனிதன் அவனுக்கு முன்பாய் சாட்சி இல்லாதப்போ அவன் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். நமக்கு முன்பாக எங்கள் வசனம் சொல்லுகிறது, எத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கிறது. மேகம் மாதிரி இருக்குது. அல்லேலூயா. எத்தனை பரிசுத்தவான்கள் நமக்கு முன்பாக நல்ல ஓட்டத்தை முடித்து நல்ல மாதிரியை முடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. வெறும் இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, இயேசு தான் நமக்கு எல்லாத்துக்கும் முன்மாதிரி. அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி நடந்தவர்கள் நிறைய மூத்த தலைவர்கள் நமக்கு முன்பாக அப்போஸ்தலர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வாழ்க்கையை நிறைவேற்றி முடிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எல்லா விஷயத்துக்கும் என்ன இருக்குது, ஒரு மாதிரி அவர்கள் விட்டு சென்றிருக்கார். இவ்வளவு திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஆமென். அப்போ ஒரு மனிதனும் தனக்கு முன்பாய் சாட்சி இல்லாதப்போ ஒரு மனுஷன் தேவனோடு கூட நடந்து பரிசுத்தமாக வாழ்ந்தான் என்றால், இன்றைக்கு நமக்கு முன்பாக இவ்வளவு திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கும் பொழுது, இது கிருபையின் காலமாக தப்பு பண்ணிட்டு வந்து ஆண்டவரே எனக்கு மன்னியும், எனக்கு இரக்கம் செய்யும், ரத்தத்தால் கழுவோம் என்று சொல்லி பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் வந்து ஒப்புரவானா திரும்பவும் நம்மளை புதுப்பிச்சு ஆண்டவர் நம்மளை நடத்துகிறதுக்கு தயவுள்ள ஒரு கிருபையின் காலமாக இது இருக்கிறது. இந்த காலத்தில் அதை காட்டிலும் ஏனோக்கு நடந்ததை காட்டிலும் நாம் எல்லாருக்கும் ஒரு என்னது இருக்குது, மேலே விழுந்த ஒரு கடமை இருக்கிறது. நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்த வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும். எனக்கு முன்பாக அநேக மாதிரிகளை நீர் ஆண்டவரை வைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இது கிருபையின் காலமாக இருக்கிறது. எனக்கு நிறைய சான்சஸ் நீர் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறீர் ஐயா, அவைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவைகளை நாங்கள் அசட்டை செய்யாமல் இன்னுமாய் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எங்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். இப்பேற்பட்ட ஜெபம் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் டேஞ்சரஸ் ஜெபம். அல்லேலூயா. இது என்னது, ஒரு டேஞ்சரஸ் ஜெபம். ஏன்னா நம்ம பரிசுத்தம்னு கேட்கும்போது நிறைய டிசிப்ளின் நம்ம வாழ்க்கையில் கடந்து வரும். அல்லேலூயா. நம்ம பரிசுத்தம், ஆண்டவரை பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு கேட்கும்பொழுது ஆண்டவர் நம்மக்கிட்ட இருக்கிற நிறைய டிஸ்ட்ராக்ஷனை எடுத்து போட அவர் என்ன பண்ணுவார், கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் அப்போது நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகும், சில நெருக்கங்கள் சில காரியங்கள்லாம் வரும். ஆனால் அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்மளை என்ன பண்ணுறது, நம்மளை புடமாய் பொன்னாய் புடமிடுறதுக்காக. சொல்லுங்கள், தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் சத்தங்கள் கேட்கட்டும், தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இன்றைக்கு ஒரு ஒரு மாதிரியை நம்ம வைத்துக்கொள்வோம். பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி நிற்கிற, தமிழில் நெருக்கி நிற்கிறன்னு இருக்குது, நெருக்கி நிற்கிறன்னு இருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் அது என்னவா, கிளிங் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம மேலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கிற, நெருங்கி நிற்கிறல்ல, நம்மளை நெருக்கி அழுத்துகிற அப்படின்னு ஒரு அந்த அந்த மீனிங் படி அங்கே எழுதியிருக்கிறது. அது எதுவும் பாவம். இப்போது பாரமான யாவற்றையும் நம்ம நெருக்கி சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓட கடவோம். இங்கே இன்றைக்கு நாட்களில் நம்ம சாக்கர் மேட்ச் நடந்து கொண்டிருக்கிற வேர்ல்டு கப்பை கால்பந்தாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கி மேபி உங்களுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம இங்கே பார்ப்போம். பிரதர் ஜான்சன் இருக்கிறார், நம்ம கூப்பிடுவோம், நம்ம மேடைக்கு அவர்களை கூப்பிடுவோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தி அவரை கூப்பிடுவோம், நல்ல கரங்களை தட்டி. அல்லேலூயா. அவர் நல்ல ஒரு கால்பந்து விளையாடுகிற ஒரு நல்ல மனிதராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பார்த்தீங்கன்னா நல்ல பாடி பில்டர், நல்ல வேகமாக ஓடுகிறவர். அப்போது அவர்கிட்ட இன்றைக்கி பால் கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு முன்பாக ஒரு அங்கே கோல் போடுறதுக்கு அங்கே ஒரு என்ன ஒரு இலக்கு ஒன்று இருக்கிறது. அப்போ அவர் என்ன பண்ண மாதிரி அந்த இலக்கை நோக்கி தான் அங்கே தான் ஓடுவார தவிர திரும்பி சேம் சைட் கோல் போட மாட்டார். அல்லது என்ன பண்ணுவார், வேறு பக்கம் அவரோட டைரக்ஷன் இருக்கிறது. அவரோட டைரக்ஷன்லாம் எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னா, அந்த பாலை நகர்த்தி எப்படியாவது எதிரிக்கிட்ட இருந்தும் காப்பாற்றி
அதை என்ன பண்ணுவார், அந்த நோக்கத்தை நோக்கி அவர் என்ன பண்ணுவார், ஓட கடவார். அதை நோக்கி தான் அவர் என்ன போவார். அப்போ நல்ல ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டில் பிசாசு ரொம்ப ஒரு காரியம் பாருங்கள், நமக்கு எதிராக நிறைய இடத்துல நம்ம கிட்ட இருக்கிற இந்த பால் எது அப்படின்னா நம்ம சிந்தை தான். என்னது? அந்த பந்து. இந்த சிந்தையை அவன் என்ன பண்ணுறான், நம்ம கிட்ட இருந்து கேப்சர் பண்ணி அவனுடைய சிந்தையாக அவனுடைய தாட்ஸை போடுறதுக்காக அவன் என்ன பண்ணுறான், அதிகமாக டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு வருகிறான். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கைனா, நம்ம முன்னாடியே இலக்கை நோக்கி ஓடணும், அதே சமயத்தில் நமக்கு டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு வருகிற ஒவ்வொருவர்கிட்ட இருந்தும் அந்த நம்முடைய பந்து நம்முடைய மனதை காப்பாற்றி நம்முடைய பரிசுத்தத்தை காப்பாற்றி அந்த இலக்கை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டே இருக்கணும். இப்போ 2 காரியம் இருக்குது. ஒன்றும் முன்னாடி ஓடணும், அதே சமயத்தில் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மக்கிட்ட இருந்து நம்ம மனதை பிடுங்க வருகிறவர்களிருந்து நம்ம என்ன பண்ணோம், அதை காப்பாற்றி பரிசுத்தத்தோடு கொண்டு போகிற 2வது கடமை நமக்கு உண்டு. இந்தேப்பட்ட ஒரு கேமில் தான் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதாமே? சரி, நம்ம சின்ன பிள்ளைங்க இருக்கிறான், இருந்தாலும் நானே எழுதுறேன், முதுகில் ஏறுறேன்னு நினைக்கிறேன். தாங்குவீங்களா? தாங்குவீங்க. ஓகே, பாருங்கள், இந்த பக்கம் கோல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெயிட் தாங்குவார்னு நினைக்கிறேன். இப்போ முன்னாடி நோக்கி நீங்கள் போகணும், தள்ளி விட்டுறாதீங்க, மேடையாக வேறு இருக்குது. ஓகே, சரி, நம்ம சின்ன வேலை வாங்க. இப்போ வேகமாக, எவ்வளோ வேகமாக? ஓகே ஓகே ஓகே. இப்போ இவர் ஒரு நல்ல வேகமான ஒரு கால்பந்து விளையாட்டு, உண்மையிலேயே கால்பந்து விளையாட்டு ஆடுகிறவர், நல்ல வேகமாக ஓடுகிறவர். இந்த பாரத்தை சுமந்துக்கிட்டு இந்த பாலை தள்ளிக்கிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாரம் அவரை நெருக்கினா அது நெருக்கி நிற்கிறல்ல, என்னது கிளிங் அப்படின்னு என்ன அர்த்தம், பிடிச்சிட்டு இருக்குது. ஒரு பாரம் என்ன பண்ணிச்சு, மேலே ஏறி பிடிச்சிட்டு இருக்குன்னு வச்சுங்க, அதான் கிளிங்குன்றது. அப்பேற்பட்ட பாரத்தை சுமந்துக்கிட்டு இந்த ஆட்டத்தை ஆடு அப்படின்னா நமக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? இங்கேருந்து ஒரு கோல் ஒரு 2-3 நம்ம எஸ்கேப் பண்ணி போகிறதுல எனக்கு ரொம்ப சோர்ந்து போயிடுவார், பலவீனமாக ஆகிடுவார். கரெக்டாக இல்லையா? அப்போது நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை இப்படி இருக்குது. என்ன பண்ணுமா, நம்மளை அழுத்தி சுமத்துக்கிற, வேறு யாருன்னா சொல்லியிருக்கலாம், நான் தான் இங்கே பாவ பாரம் போல் மேலே தூக்கி நின்று இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகுது, இதை தூக்கி தள்ளிட்டு தான் என்ன பண்ணோம்னா இந்த விளையாட்டை விளையாட முடியுமா தவிர அதை சுமத்துக்கிட்டு இந்த விளையாட்டை நம்ம விளையாட முடியாது. சொல்லுங்கள், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை கால்பந்தை போல. சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி, கிறிஸ்துவ வாழ்க்கை கால்பந்தை போல. அல்லேலூயா. பாரமான எல்லாத்தையும் என்ன பண்ணணும், தூக்கி எரிந்து விட்டு தான் இந்த விளையாட்டில் நம்ம விளையாட முடியுமா தவிர பாரத்தை சுமந்துக்கிட்டு இந்த விளையாட்டை விளையாடவே முடியாது. அல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டி ஜான்சனுக்கு அல்லேலூயா. தேங்க்யூ ஸோ மச். அல்லேலூயா. பாருங்க, அப்போது இது எதை மாதிரி நம்மளை அழுத்துகிற பாரமாக இது எது இருக்குது, பாவமாக இருக்கிறது. பாவத்துக்கு அப்பேற்பட்ட வல்லமை இருக்குது. பாருங்கள், நம்ம கிறிஸ்துவ ஓட்டத்தை ஓட முடியாமல் அது எப்படி தடைப்படுத்துதுன்னு நம்மளை அழுத்துது, நம்ம மேலே என்ன பண்ணுது, ஒரு பாரத்தை அது சுமத்துது, அதை நம்ம என்ன பண்ணுது, அழுத்தி தாக்குகிறது. நம்மளுடைய ஃபோக்கஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அந்த என்ன இருக்குது, அந்த பாவத்துக்கு அந்த வல்லமை இருக்கிறது. அப்போது அப்படி அந்த பாவம் நம்மளை மேலே வரும்பொழுது அதை உடனடியாக அதை புறம்பே தள்ளுகிற ஒரு நமக்கு என்ன வேணும், ஒரு ஞானம் வேண்டும். சொல்லுங்கள்லாம், ஞானமாக நடந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும். நம்ம உடனே எது நம்மளை ஜெபிக்க முடியாதபடிக்கு, எது நமக்கு ஓட முடியாதபடிக்கு, எது நம்மளை ஆண்டவருடைய காரியங்களில் ஈடுபட முடியாதபடிக்கு, எது மனரம்யமாக உற்சாகமாக அவர் மேலே செயல்பட முடியாதபடி எது தடைப்படுத்துகிறது, உடனடியாக அதை கண்டுபிடிச்சி அதை என்ன பண்ணணும், உடனடியாக தள்ளி விடணும். ஏன்னா இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, முன்னேறி செல்கிற ஒரு வாழ்க்கை, இலக்கை நோக்கி ஓடுகிற ஒரு வாழ்க்கை. அது ஓடுகிற வாழ்க்கையை தவிர நிற்கிற வாழ்க்கை அல்ல, தயங்கி நிற்கிற வாழ்க்கை அல்ல. அப்போது அப்படி ஓடுறதுக்கு நம்ம இந்த பாரத்தை தூக்கி போட்டால் மாத்திரம்தான் சரியாக ஓட போக முடியும். அல்லேலூயா. அப்போ அந்த பாரங்கள் எப்படி இருக்கலாம், சில சமயங்களில் நம்ம ரட்சிக்கப்பட்ட மனிதர்களுக்கு என்னென்ன பாரங்களாக அதுக்கு இருக்கலாம், பாவம் என்னென்ன விதங்களிலே கடந்து வரலாம். இயற்கை நேச்சுரலாக சில பாவங்கள் நம்ம கண்களின் இச்சையினாலே, மாம்சத்தின் பெருமையினாலே, ஜீவனத்தின் பெருமினால், இப்படி 3 விதங்களில் கூட நமக்கு என்ன பண்ணோம், திரும்ப இந்த பாவம் நம்ம மேலே சுமருவதற்கு என்ன பண்ணுது, அது ஆயத்தமாக இருக்கிறது. அது மாத்திரம் ஒருவேளை சில சமயங்கள் நம்ம
தன்னலங்கள், சுயநலங்கள் இந்த இலக்கை நோக்கி ஓட முடியாதபடிக்கு நம்மீது அது ஒரு பாவம்னு நமக்கு தெரியாம அதை நம்ம என்ன பண்றோம், சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சுயநலமாய் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஆண்டவருடைய ஓட்டத்துக்கு இலக்கை நோக்கி ஓடவே முடியாது. அல்லேலூயா. அது நம்ம பாரப்படுத்தும். அது கர்த்தருடைய, அது என்னது, பாவம். விசுவாசத்தினாலே வராது யாதுமே என்னவா இருக்குதான், பாவமா இருக்கிறது. அப்போ அது மாத்திரமல்ல, தன்னலம் மாத்திரம், சுயநலம் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அது எல்லாமே கூட என்னவா இருக்கிறது, நம்மளை பாரம் சுமத்தி அழுத்துகிறது. சில நேரங்கள் நம்ம இலக்கை மறந்து விட்டு சில சமயங்கள் அங்கேயே லயித்திருக்கிறோம். வேற ஒரு டிஸ்ட்ராக்ஷனில் கொஞ்சம் நேரம் மனசை விட்டு என்ன பண்ணியிருக்கிறோம், அங்கேயே லயித்திருக்கிறோம். அப்படி இருக்காதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், நேரான பாதையில் நடக்க கடவும். அல்லேலூயா. சிலுவை. ஆனால் ஆண்டவர் இதுக்கு நமக்கு கொடுத்திருக்கிற இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, சிலுவையை ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் சிலுவை பாரமானது, பாவம் நம்ம கண்ணுக்கும் தெரியல, ஒன்றும் தெரியல, அது நம்மளை ஒன்றுமே பண்ணுறதில்லைன்னு நினைக்கிறோம். நிறைய நேரம் சிலுவை தான் நமக்கு என்னவா தெரியுது, பாடுகளாக நம்மளை அழுத்துகிற காரியமாய் காட்டுகிறது. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நீங்கள் இந்த பாரமான சுமையை தூக்கி போட்டுருங்க, சிலுவையை நல்லா பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுங்க, அவர் தமக்கு முன் வைத்திருந்த, இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நமக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, என் சிலுவை உங்களுக்கு என்னவா இருக்கிறது, இலகுவா இருக்கிறதுன்னார். அல்லேலூயா. சொல்ல, என்னவா இருக்குதா, சிலுவை எப்படி இருக்குது, இலகுவா இருக்கிறது. கிறிஸ்டியன்ஸ்க்கு நமக்கு என்ன, நிறைய சமயம் சிலுவை நம்ம பாரமாய் நினைக்கிறோம். சிலுவையை கர்த்தர் அனுமதித்து இருக்கிறார். கர்த்தரே சொன்னார், என் சிலுவையை நீங்க அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரக்கடவன் என்று ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த சிலுவை அவர் சொல்லும் பொழுது, என் சிலுவை உங்களுக்கு எப்படி இருக்குதா, இலகுவா இருக்கிறதுன்றார், அது மெதுவா இருக்கிறதுனாரு. அப்ப பாருங்க, நம்ம பார்வைக்கு சிலுவை தான் பாரமா தெரியுது, பாவம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல அல்லது மனசை வேற எதெல்லாம் விட்டுட்டோம்னா அது என்னவா இருக்குது, நமக்கு கொஞ்ச நேரம் அது நம்ம மாம்சத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆனா எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா வசனம் என்ன சொல்லுகிறதுனா, பாவத்தை தள்ளிவிட்டு சிலுவையை எடுத்துக்கிட்டு நீ போனேன்னா சிங்காசனம் உனக்கு முன்பாக காத்திருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் வெற்றியினுடைய அடிப்படை. அல்லேலூயா. சில பேர் கொஞ்ச நாளைக்கு என்ன பண்றாங்க, ஆமா சபையாச்சு, சில பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், சபையாச்சு அதுவாச்சு, கர்த்தருக்கு உனக்கு நமக்கு குழந்தை முக்கியமா அல்லது சபை முக்கியமா, அப்படிலாம் காரியங்களை சில பேசுனதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னன்னா அவங்களுக்கு என்ன, அது கொஞ்ச நாளைக்கு அது சந்தோஷம் மாதிரி தெரியும், கொஞ்ச நாளைக்கு எல்லாம் நிரந்தர மாதிரி தெரியும், கொஞ்ச நாளைக்கு மற்றதெல்லாம் நமக்கு எல்லாம் நன்மையாக கூடி வருகிறது போல தெரியும். ஆனால் பின்னாட்களில் அது நமக்கு உபத்திரவத்தையும் பாடுகளையும் ஒரு நல்ல முடிவு அது நமக்கு கொண்டு வராது. ஆனால் பாவத்தை தள்ளிவிட்டு, டிஸ்ட்ராக்ஷனை தள்ளி விட்டுட்டு, இல்லை சிலுவை எதை குறிக்கிறது, பரவாயில்ல என் குழந்தையும் எதுக்கு, ஆண்டவர் கொடுத்த குழந்தை, எனக்கு கர்த்தர் கொடுத்த வேலை, எனக்கு கர்த்தர் கொடுத்த பிஸ்னஸ், எனக்கு கர்த்தர் கொடுத்த பொருளாதாரம், எனக்கு கர்த்தர் கொடுத்த குடும்பம், இதையும் நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கென்று ஆண்டவருடைய மகிமைக்கென்றும் நான் என்ன பண்ண போகிறேன், ஒப்பு கொடுத்து அவர்களையும் இந்த தேவ திட்டத்தில் இணைக்குவதற்காக நான் ஓட போகிறேன் போது சில சமயங்களில் நீங்கள் என்னவா இருக்க வேண்டியிருக்கும், சிலுவையை சகிக்க வேண்டியதாக இருக்கும். அல்லேலூயா. அது சின்ன சின்ன நமக்கு என்ன இருக்கும், அது ஒரு பர்சனல் கம்ஃபர்ட்டை இழந்த மாதிரி இருக்கும், நம்முடைய ஃப்ரீடத்தை சம்டைம்ஸ் இழந்த மாதிரி இருக்கும். ஒரு 4 மணி நேரம் தூங்கிருக்கலாம், அந்த தூக்கம் கலைஞ்ச மாதிரி இருக்கும். இல்லை, நமக்கு சில பொருளாதாரத்தை எதையோ எடுத்து ஐயோ நம்ம இழந்து போன மாதிரி நமக்கு இருக்கும். சில சமயங்களில் கர்த்தருக்கு விதைக்கிற காரியங்களில், நேரத்தை விதைக்கிற காரியங்களில் நமக்கு பர்சனல் டிஸ்கம்ஃபர்ட்டாக அது இருக்கும். நம்ம உடல் உழைப்பை போடும் பொழுது அது நமக்கு என்ன ஆகும், பர்சனலாக உடல் வலியை அது உண்டாக்கும். இதெல்லாம் ஒரு சிலுவைகள். அல்லேலூயா. ஆனால் இந்த சிலுவைகள் நமக்கு எதை கொண்டு வர போகிறது என்றால், சிங்காசனத்தை கொண்டு வர போகிறது. அல்லேலூயா. அதனால நீங்கள்
கொஞ்ச நாள் இது ஒரு மாதிரி பாடுகளை மாதிரி இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் அந்த பாடுகளை அவர் சுமந்தார். அல்லேலூயா. அவருக்கு என்னென்ன வேதனைகள் வந்தது பாருங்க. இது நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில நமக்கு வருகிற சிலுவைகள்லாம் உண்டாயிருக்கிறது. அவரை எல்லாரும், அவர் நன்மை செய்கிறவரா இருந்தாலும் அவர் பேரை எல்லாரும் கெடுத்து கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் எல்லாருக்கும் நன்மை செய்ய நீங்க சுற்றி நின்றாலும் உங்களுக்கு ஒரு சிலுவை இருக்கிறது. என்ன சிலுவைனா, உங்க பேருக்கு அவப்பெயர் ஏதாவது ஒரு விதத்துல அவங்க சொல்லுவாங்க. அல்லேலூயா. அவரை பார்த்து இவர் பிசாசு பிடிச்சவர்னு சொன்னாங்க. அவரை பார்த்து இவர் பாவிகளுடைய சிநேகிதன் அப்படின்னு சொன்னாங்க. இவரை பார்த்து இவர் ஒரு உண்மையான ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா இவர் காலை தொடுகிற இந்த வேசிப்பெண் யாருன்னு இவருக்கு தெரியாம இருக்குமா அப்படின்னு அவரை எப்பொழுதும் அவரை கலகப்படுத்தவே என்ன பண்ணாங்க, அவப்பெயரை உண்டாக்கவே இருந்திருப்பாங்க. உங்க வாழ்க்கையிலும் கூட அப்படி வருகிற அவப்பெயர்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். அந்தரங்கத்திலே உங்கள் மனதை பார்க்கிற தேவன் உங்களுக்கு சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் உணர்கிறீங்க? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 2வது அனுபவித்த ஒரு மிகப்பெரிய சிலுவை என்ன என்றால் அவர் தனிமை உணர்வு. அல்லேலூயா. அவருக்கு ஒரு தனிமை உணர்வு எப்பொழுதும் தனிமை. பாருங்க, ஒரு லீடருக்கு தனிமை உணர்வு வளரும் பொழுது எல்லாருக்கும் தனிமை உணர்வு வரும். தனிமைன்றது என்னன்னா, எல்லாரும் இவர் பார்த்தா அவர் சிலுவையை குறித்து பேசுவார். நான் போகணும், சிலுவையில் அவமானப்பட்டு மரித்து நான் 3ஆம் நாள் எழும்பணும். ஆனால் ஒருத்தருக்கும் அதை பற்றின ஒரு மைண்டில் அது ஏறவே ஏறாது. அல்லேலூயா. அவங்க கூட இருந்த சீஷர்களுக்கு இது என்னையா இதெல்லாம் நமக்கு சரிப்படாது. ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண போகிறாரு, வெற்றியை கொடுக்க போகிறார். அதாவது நம்ம ஒரு பெரிய மிலிட்ரி ஃபோர்ஸாக இந்த ரோமர்களுக்கு எதிராக இயேசு கிறிஸ்து வரப்போகிற அவங்க மைண்ட் செட்டு வேறவாகவே இருந்துச்சு. இவரை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தார், இல்லைப்பா இந்த விதத்தில் இல்லை, நான் மரித்து உயிரோடு எழுந்து தான் தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வர போகிறேன், இந்த விதம். அவங்களுக்கு அந்த மைண்டு திரும்ப திரும்ப சொன்னா கூட அவங்களால என்ன புரிஞ்சிக்கவே முடியவில்லை. அல்லேலூயா. அப்படி உங்க கூட இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ளாது இருக்கிற ஒரு சிலுவை உங்களுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து சொன்னா கூட உங்க அருகில் இருக்கிறவர்களுக்கு கூட இருக்கிறவர்களுக்கு சம்டைம்ஸ் அது என்ன ஆகாது, விளங்காது. அல்லேலூயா. அதே போல அவர் பார்த்தா, ஏப்பா எனக்கே பாரமா இருக்குது, மரணத்தை நோக்கி ஆத்மா கதறி கொண்டு இருக்கிறது. நீங்க 3 பேர் நீங்க தான் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஆளு, ஒரு 3 பேர் வாங்க, நாங்கள் போய் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே விழுத்திருந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னு வர. ஆனால் அந்த 3 பேரும் தூங்கிடுவாங்க. அல்லேலூயா. திரும்ப எப்பா ஒரு மணி நேரம் கொஞ்சம் முழிச்சிருந்துப்பா, எனக்காக கூட சொல்ல, நீ உனக்காகவாது நீ என்ன பண்ணோம், 1 மணி நேரம் விழிச்சிருந்து ஜெபம் பண்ணுப்பான்ட்டு சொல்லிட்டு திரும்ப போயிருப்பாரு. திரும்ப வந்தா பார்த்தா திரும்ப தூங்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அவரை ஒரு தனிமை. அல்லேலூயா. எதையும் உடன் வருகிற ஒரு இல்லாமல், புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் அவருக்கு ஒரு தனிமை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சிலுவைகள் கூட அவங்க வாழ்க்கையில் வரலாம். அல்லேலூயா. அவருக்கு நிறைய சிலுவைகளை அவர் அனுபவித்தார். ஆனாலும் கடைசியாக அவர் உண்மையான ஒரு பார சிலுவையை சுமந்து கொண்டு அவர் போய் கல்வாரியில் நமக்காக ரத்தம் சிந்தி தன்னுடைய உயிரையும் கொடுத்து அவர் நம்மளை என்ன பண்ணார், மீட்டு எடுத்தார். இந்த எல்லா விஷயத்திலும் அவர் ஒன்று மாத்திரம் செய்யலை, அவர் மனசில் எந்தவித கசப்பான வேரும் எழும்பாதபடி தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டார். அல்லேலூயா. தன் சீஷர்களை குறித்து அவர் கசப்பான எண்ணம் தோன்ற அவர் விடவில்லை. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் பரிசுத்தமாய் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு வருகிற ஒரு பெரிய டேஞ்சரஸ் எது அப்படின்னா, உங்களுக்கு இந்த சிலுவைகள் எல்லாம் இருக்கிறபடினாலே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பிசாசு உள்ளத்தில் இவங்களுக்காக எவ்வளவா நான் ஜெபித்தேன், இந்த சீஷர்களுக்காக நான் எவ்வளவா நான் போராடி கஷ்டப்பட்டேன், இந்த 12 பேருக்காக நான் என்னென்னவோ பண்ணினேன், இவங்களை என் சொந்த சகோதர போல் பாவித்து நான் எல்லாத்துக்கும் பண்ணினேன், ஆனால் இவங்க என்னை விட்டுட்டாங்களே, கைவிட்டாங்க, ஓடிட்டாங்க, என்னை இவர் தெரியவே தெரியாதுன்னு சொல்லி புறக்கணிச்சிட்டாங்க, காட்டி கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் அவர் என்னவே இல்லை. அல்லேலூயா. அவர் தனக்கு முன்பாக வைத்திருக்கிற ஓட்டத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா. பரிசேயர்கள் சதுசேயர்கள் சொல்கிற அந்த வார்த்தைகளை குறித்து அவர் கவலைப்படவே இல்லை. அல்லேலூயா. தனக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருந்தார். நீங்கள் கூட அந்த இடத்துல தான் இருக்கிறீங்க, பார்த்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. நமக்கு முன்பாக வருகிற அவப்பெயர்களை நீங்கள் தூக்கி போடுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு வருகிற சில தனிமை உணர்வுகளை தூக்கி விலக்கி போட்டுருங்க, கவலைப்படாதீங்க. சில வருகிற சில காரியங்கள் மனசுக்குள்ள அடிக்கடி ஐயோ இப்படி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் நம்மளை
நம்மளை கண்டுக்கவில்லையே, நம்மளை விசாரிக்கலையே, நம்ம கூட இருக்கலையே அப்படி என்றால் சில வருகிற சில டிஸ்கம்ஃபர்ட்டுகள், சில டிஸ்ட்ராக்ஷன்கள்லாம் எல்லாம் வரும் உங்களுக்கு. அதெல்லாம் சிலுவைகள், கர்த்தர் அனுமதித்த சிலுவைகள். அல்லேலூயா. அந்த சிலுவைகள் என்ன பண்ண போகுது அப்படின்னா உங்களை நல்லா நேராய் நடத்த போகிறது. இதன் மத்தியில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமை, நமக்குள்ள கசப்பான வேறு எழும்பாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய சிலுவையை நம்ம சுமந்து கொண்டு போகும் பொழுது இருக்கிற ஒரு பெரிய டேஞ்சர் என்ன அப்படின்னா, நமக்கு மனசுக்குள்ளே கசப்பு தோன்றும். அல்லேலூயா. ஏசப்பா பாருங்க, ஸ்நேகிதனே முத்தம் கொடுக்க வந்தான், நல்லா தெரியும், முத்தம் கொடுத்து எனக்கு காட்டி கொடுக்குறான், ஸ்நேகிதனே அப்படின்னு கூப்பிட்டாரு. அல்லேலூயா. பிடிக்க வந்த ஆளுடைய காதை திரும்பவும் சரி செய்தார், மல்குசுடைய காதை தொட்டு சுகமாக்கினார். திரும்ப போய் பேதுருவை சந்திச்சு 4 வார்த்தை நல்லா நறுக்குன்னு கேட்கணும்னு இல்லாமல், பேதுரு என்னை சிநேகிக்கிறாயா என்று சொல்லி அவனை நேசித்தார். அல்லேலூயா. அவர் மனசில் மாத்திரம் சிலுவைகள் எல்லாத்தையும் சகித்தார், ஆனால் மனசில் மாத்திரம் எந்த விதமான கசப்பான பிச்சும் எழும்பாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. கர்த்தர் அது தன்னை பாதுகாத்து கொண்டு சிங்காசனத்தின் மீது ஏறினார். ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, வாய்களை திறந்து. பாவத்தை தள்ளிவிட்டு சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை கவனித்து கொண்டு முன்னாக வைத்திருக்கிற பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி பொறுமையோடு ஓட கடவோம். நமக்கு முன்பாக கர்த்தர் சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தலாமா? ஆமென். அல்லேலூயா. இதில் நீங்கள் என்ன பண்ணணும், இவ்விதமான ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது நமக்கு என்ன கொடுக்கிறது அப்படின்றால் பரிசுத்தத்தை இது கொண்டு வருகிறது. ஆகையினால எபிரேயர் 12வது அதிகாரம் 3-4வது வசனத்தில் அவர் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாரு, இதனால நீங்க சோர்ந்து போகாதீங்கப்பா. இந்த சிலுவைகள், சில பாடுகள், உபத்திரவங்கள்லாம் வரும். இதை குறித்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது, சோர்ந்து போயிடாதீங்க. இயேசு கிறிஸ்துவை நோக்கிப்பா, அவரையே நினைச்சு பாருங்க. அவர் பாருங்க எப்பேற்பட்ட தனக்கு இழைக்கப்பட்ட எல்லா கொடுமைகளுக்கு மத்தியிலே அவர் என்ன பண்ணவர், சோர்ந்து போகவில்லை. எதை குறித்து சோர்ந்து போகவில்லை அப்படி என்றால், அடுத்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில்லை. அவர் என்ன பண்ணாரு, நம்ம நினைக்கிறோம் அவரு நமக்காக பாவத்தை சுமந்தார்னு, பாவத்தை சுமந்து நமக்காக கிருபையை கொடுத்தாருன்னு உண்மைதான். ஆனால் உண்மையில் அங்கே என்ன இருக்கிறாரு, பிள்ளைகளுக்கு விரோதமாக அவர் பாவத்தை எதிர்த்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன பண்ணாரா, அவர் பாவத்தை எதிர்த்து போராடினார். சிலுவை என்ன பண்ணார், அந்த பாவத்தை எடுத்து, பாவத்துக்கு அதிகாரியாக இருந்த அந்த பிசாசானவனை, அவனுடைய கிரியைகளை தன்னுடைய மாம்ச சரீரத்தில் அவனுக்கு தண்டனையை கொடுக்கும்படியாக அந்த பாவத்தை எடுத்து தன் சரீரத்தின் மீது வைத்தார். அப்போ அவர் அதை சகித்தார், ஆனால் பாவத்தை எதிர்த்தார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. பாவத்தை எதிர்த்து தன் மீது வைத்து கொண்டது எதுக்காக அப்படின்னா, இந்த பாவத்துக்கு அதிகாரியாக இருந்த பிசாசானவனை அவர் என்ன பண்ணார், எதிர்த்தார், அவன் தலையை நசுக்கினார். அதை செய்யறதுக்காக தான் அவர் ரத்தம் சிந்துகிற அளவுக்கு என்ன பண்ணார், எதிர்த்து போராடினார். எல்லாம் சொல்லுங்க, போராட வேண்டும். நல்லா சத்தமா சொல்லுங்க, போராட வேண்டும். எதுக்காக போராட வேண்டும்? பாவத்துக்கு விரோதமாய் நாம போராட வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்க அந்த அளவுக்கு போராடலப்பா. அவரை பாருங்க, அவரு தன் ரத்தத்தை சிந்தி பாவத்துக்கு விரோதமாய் போராடினார். நீங்க கொஞ்சத்துல என்ன இதுக்கு அப்படியே ரொம்ப என்ன பண்ண மயங்கி போயிடுறீங்க. நாம சின்ன காரியத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது, சின்ன ஃபோன்லேயே டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது. அல்லேலூயா. இதுக்கு விரோதமாக ஏன் போராட முடியாதா? அவ்வளோ பலவீனர்களா நாம? அல்லேலூயா. அவ்வளோ பலவீனர்களா? அவரை பாருங்க, அவர் ரத்தம் சிந்தி பாவத்தை எதிர்த்து போராடினார் எழுதப்பட்டிருக்கிறது. சின்ன டிவி காரியங்கள், சின்ன சின்ன பேச்சுகள் நம்மளை என்ன பண்ணக்கூடாது, நம்மளை பாவத்தில் கவிழ்க்க கூடாது. இதை எதிர்த்து போராட முடியாதா நம்மளால? அல்லேலூயா. வீடுகளிலே பெண்கள், குடும்ப தலைவிகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமென். தலைவர்கள் குறித்து அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆத்துமா உங்கள் கணவர். அல்லேலூயா. அதே மாதிரி உங்கள் மனைவி உங்கள் கரங்களில் கொடுத்துருக்கிற ஒரு ஆத்துமா. அப்போ அதை சரியாக கவனிக்கணும். என்ன பண்ணுறாரு, என்ன பார்க்குறாரு, சந்தேக பார்வையாக சொல்லலை. நீங்கள் என்ன பண்ணணும், ஜாக்கிரதை உள்ளவர்களாக, உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த மறைமுகமும் இல்லாமல் பப்ளிக்காக இருக்கணும். எல்லா டிரான்சாக்ஷனும்
போகிறாரு தெரியாமல் ஃபோனை எடுத்துகிட்டு போன ஆள் 3 மணி நேரம் அங்கே இருக்கிற அப்புறமா தான் வராரு அப்படின்னா நீங்கள் என்ன கேட்கணும்? என்னங்க எதுக்கு ஃபோனில் ஏன் அவ்வளோ நேரம் இருக்கிறீங்க? எதுக்கு எடுத்துகிட்டு போய் தனியாக என்ன பண்ணிருக்கிறீங்க? நீங்கள் திறந்து பார்க்கணும், சந்தேகத்துக்காக இல்லை. போயிட்டு என்னாச்சு, ஏன் என்னாச்சுன்னு கேட்கணும். புரியுதா சொல்கிறது? பாவத்துக்கு விரோதமாக எதிர்த்து போராட வேண்டும். உங்கள் வீட்டில் பாவம் வராதபடிக்கு உங்கள் ரத்தத்தை சிந்தியாவது நீங்கள் போராடுற அளவுக்கு இயேசுவை போல நம்ம போராடலனாலும் அதை எதிர்க்கிற நமக்கு என்ன இருக்கணும்? வல்லமை இருக்கணும். ஜபத்தில் நின்று போராடி ஜெயிக்கணும். அல்லேலூயா. என் கணவரை எப்படி சோர்ந்து பெற அனுமதிச்சுட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மனைவிக்கு அனுமதிச்சுட்டு இருக்கக்கூடாது. பாவத்துக்கு விரோதமாக போராடுகிற போராட்டத்தில் எதிர்த்து நிற்கணும். கண்முழிச்சு ஜெபிக்கணும். இரவு நேரத்தில் கண்முழிச்சு ஜெபிச்சு இந்த பழக்கங்கள் வரக்கூடாது, என் வீட்டில் காணப்படக்கூடாது, கணவருக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரக்கூடாது, அதை நான் எதிர்க்கிறேன், துரத்துகிறேன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்? போராடுகிற ஒரு போராட்ட குணம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. சகல தெளிந்த புத்தியுள்ளவர்களாக நீங்கள் என்ன பண்ணணும்? காணப்பட வேண்டும். ஏன்னா அது ஒரு நம்ம கால் பந்தாட்டம் ஆடுகிறோம். பிசாசு உங்கள் மனதை பிடிக்கிறதுக்காக, டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக, உங்கள் கால்களிலிருந்து அந்த பந்தை பிடுங்குகிறதுக்காக அவன் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அவனை ஏமாற்றி வஞ்சிக்கிறவனை நீங்கள் வஞ்சித்து அதை என்ன பண்ணணும்? பாலை எடுத்துக்கிட்டு இலக்கை நோக்கி போகணும். அதுதான் உங்கள் மனசை காப்பாற்றி எடுத்துகிட்டு போகணும். எங்கே புரியுதா சொல்கிறது? அதான் பரிசுத்த ஜீவியம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? எவ்விதத்திலும் போராடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஜபத்தில் போராடணும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக என்னென்ன காரியங்கள், சில இதெல்லாம் தவறான காரியத்துக்கு அனுமதிக்கணும், அதை வீட்டில் அனுமதிக்க கூடாது. ஏன் இதை செய்கிறீங்கன்னு கேட்கணும். ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கணும். கேள்வி கேட்கலனா உங்களுக்கு அதனால் நிறைய பேருக்கு ஃப்ரீடம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு கணவருக்கு மனைவி உங்கள் குடும்பத்துக்கு என்ன பண்ணணும்? ஃப்ரீடம் தான். கர்த்தர் நல்ல சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறார் தான். ஆனால் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ண கடன்பட்டவர்களாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தான் கேட்பார், பதில் கேட்பார். கரெக்டாக இல்லையா? ஆண்டவர் நம்மளை தான் கேட்பார். அப்போ நீங்கள் பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறத நல்லா எதிர்த்து நிற்கணும். சொல்லுங்க, எதிர்த்து நிற்கணும். ஜபத்தில் எதிர்த்து நிற்கணும். பாவத்துக்கு விரோதமாக தெளிந்த புத்தி உள்ளவர்களாக பாவத்துக்கு நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும். ஆமென். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு அதை சொல்லுகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாட்களே இந்த சிலுவையானது சில சமயங்களில் கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறது இல்லையா? அதை நமக்கு சிக்ஷையை போல தோன்றும். சிக்ஷைனா தண்டனை போல தோன்றும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அது ஆண்டவரே அனுமதிக்கிறார். எபிரேயர் 12வது அதிகாரம் 10-11 உங்களுக்கு நான் படித்து காண்பிக்கிறேன். நம்முடைய சரீர பிரகாரமான தகப்பன்மார்கள் உங்களுக்கு எத்தனை தகப்பன்மார்கள் உங்களை சிக்ஷித்திருக்கிறாங்க? சிக்ஷிப்புன்னா என்னது? டிசிப்ளின் பண்ணியிருக்கிறாங்க. எத்தனை பேர் பார்ப்போம், கரங்களை பார்ப்போம். ஆமாம், அந்த மாதிரி பண்ணவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம அப்பா என்ன பண்ணியிருக்கிறாங்க? சின்ன வயசுலேயே நம்மளை டிசிப்ளின் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டாக இல்லையா? நம்ம உலகத்தில் இருக்கிற அப்பா டிசிப்ளின் பண்ணதுனால அந்த நேரத்தில் அது நமக்கு கஷ்டமாக தெரிஞ்சிச்சு. ஆனால் அது பிற்காலத்தில் என்ன கொண்டு வந்துச்சு? நீதியான பலனை கொண்டு வந்தது. அப்படி தான் எல்லா சிக்ஷையும் இருக்கிறது. ஆனால தான் நீங்கள் பெண்மணிகள், நீங்கள் அந்த சமயத்தில் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிட்டு இலகு மனசோடு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் புத்திமதிகளை சொல்லும்போது, தகப்பன்மார்கள் உங்கள் பிள்ளைகளை அவங்க டிசிப்ளின் பண்ணும்போது நடுவில் நின்று அவங்களுக்கு இரக்கத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? புரியுதா சொல்கிறது? ஆனால் சில வீடுகளில் இப்போ பிள்ளைகள் பெற்றோர் அப்பாவை மதிக்கிறது. ஏன் கேட்டீங்கன்னா, அவருக்கு கண்டிக்க வரும்போது இந்த அம்மா நடுவில் பூந்து, நீ சும்மா இருங்க, அவனுக்கு தெரியாதா அப்படின்னு நடுவில் பூந்து அவனை என்ன பண்ணுறது கிடையாது. அப்பேற்பட்டவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த நேரத்தில் அடைக்கலம் கொடுக்குறீங்க. ஆனால் பிற்காலத்தில் அது என்னவா இருக்காது? நீதியின் பலனை கொண்டு வராது. ஆமாம். யாருடைய சின்ன வயசில் அப்பாவுடைய டிசிப்ளின் ரொம்ப கடுமையாக இருந்ததோ அவங்க பிற்காலத்தில் நல்லா இருக்கிறாங்க. அப்படியே ஒவ்வொரு சிக்ஷையும் என்ன பண்ணுறதான்? நம்மளை பரிசுத்தத்துக்கு நேராய், பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக ஆக்குகிறது. சொல்லுங்க, பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்றுவதற்கு தான் டிசிப்ளின். அல்லேலூயா. உங்கள் சபையில் வருகிற டிசிப்ளின் அதுக்கு தான். ஆமென். சில வார்த்தைகள் எல்லாம் சில பேர் தாங்க முடிவதில்லை. அல்லேலூயா. நானும் விருப்பப்படுறதில்லை. நானே ரொம்ப இறக்க குணம் நம்ம நம்மளே சொல்லிக்கக்கூடாது. என்னென்னா, மெல்லிய கொஞ்சம் மனசு தான், என்னால் ஹார்டெல்லாம் பேச தெரியாது. ஆனால் சமயங்களில் கர்த்தர் கொடுக்கும்போது
ஐ கேனாட் கண்ட்ரோல் சச் வேர்ட்ஸ். என்னால் என்ன பண்ண முடியல. அதே வல்லமையோடு கூட அதே அந்த கோபத்தோடு கூட சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. பவுல் சொன்னார், உங்களுக்கு நான் அப்படியே வரணுமா இல்லை பிரம்பு எடுத்துட்டு வரணும், லெட்டர்லேயே பிரம்பு எடுத்துட்டு வரணும். அவருடைய கோபம் வார்த்தைகளிலேயே கொப்பளிக்கிறது. அல்லேலூயா. அப்போது சில நேரங்களிலே அந்த சிக்ஷைகள் தற்காலத்தில் வலியாக இருந்தாலும் பிற்காலத்தில் நீதியின் பலனை அது கொண்டு வரும். ஆமென். அது எதுக்கு நேராக நடத்தணும்னா பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அவைகள் நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே அந்த டிசிப்ளின் இருக்கும். அல்லேலூயா. அடுத்த வசனங்கள் பாருங்க. எந்த சிக்ஷையும் தற்காலத்தில், சொல்லுங்க, எந்த சிக்ஷை, எந்த டிசிப்ளினும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆயினும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிடுச்சாமே? நமக்கு தற்காலத்தில் இருக்கிற வழியை காப்பாற்ற போகிறீங்களா அல்ல பிற்காலத்தில் ஒரு நீதியின் சமாதானத்தை வரணுன்றதுக்காக நீங்கள் வாழ்க்கையை வாழ போகிறீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதாமே? இந்த கடுமையான வார்த்தையை கணவரை கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு வலிக்குமே ரொம்ப சாஃப்டான இறுதியும் உள்ள விட போகிறீங்களா இல்லது பாவத்தை கண்டித்து கேட்க போகிறீங்களா? அல்லேலூயா. பிற்காலத்தில் அது ரொம்ப நல்லா இருக்கும். அல்லேலூயா. வாழ்க்கையில் சொல்லுது வசனம், எந்த பாவமும் சரீரத்துக்கு வெளியே புறம்பே இருக்கிறது. எல்லா பாவமும் சரீரத்துக்கு என்ன இருக்குதான்? புறம்பே. அதாவது அதோடைய விளைவுகள் புறம்பே இருக்குது. ஏதோ ஒரு சாபத்தையோ வேற எதையோ கொண்டு வருகிறது. ஆனால் எந்த மனுஷன் இந்த வேசித்தனம் அல்லது இந்த இச்சையில மாட்டிக்கொள்கிறானோ அவன் மாத்திரம் என்ன பண்றான்? தன் சரீரத்துக்கு விரோதமாகவே அவன் பாவம் செய்கிறான்னு வசனம் சொல்லுகிறது. பாருங்க, எல்லா பாவமும் சரீரத்துக்கு புறம்பே இருக்குது. இந்த ஒரு காரியம் என்ன ஆகுது? சரீரத்துக்கு, நம்முடைய சரீரத்துக்கு நாமளே தண்டனையை கொடுக்கிற ஒரு காரியமா இருக்கு. அப்போ அந்த மாதிரி காரியங்கள் வருவதற்கு முன்பாக, வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கு முன்பாக, அது சரியில்லைன்னு மனசுல இல்லை, அவர் இன்னும் போகலை, கரெக்டு, பிள்ளைங்க இன்னும் அதில் போகலை, கரெக்டு தான், இன்னும் யாரும் அதில் சிக்கலை, கரெக்டு தான், ஆனால் அதுக்கு வர்றதுக்குரிய சில ஆப்பர்ச்சுனிட்டி அங்கங்கே இருக்குதா, அதிலேயே நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. அதிலேயே கண்டிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதிலேயே நீங்கள் என்ன பண்ணணும்? சிக்ஷிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அதை டிசிப்ளின் பண்ணுறதுக்கு என்னவா இருக்கணும்? நீங்கள் ரெடியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இவ்விதமான கிரியைகள், இந்த பாவங்கள் அவர்களுடைய சரீரத்தையே என்ன பண்ணிவிடுது? அது குலைத்து போடுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுதாமே? அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாவத்தை விரோதமாய் போராட வேண்டும். ஆமென். எத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுது? எபிரேயர் 12:14 வசனத்தில் கிறிஸ்துவர்களுக்கு வருகிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, எல்லா விதத்திலும் பரிசுத்தமாக இருந்தால் கூட நாலு ஒரு சண்டையை உண்டாக்கி விட்டுன்னா அவங்களுக்கு என்ன ஆகிடும்? நாலு டிஷ்ஷும் உண்டாக்கிட்டா என்ன போயிடும்? பரிசுத்தம் ஒரு கேப் வேணும் பிசாசுக்கு. அப்போது நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை பரிசுத்தமாக காத்துக்கிட்டு ஓடினாலும், மற்ற எல்லா காரியத்திலும் என்ன பண்ணுறான்? மனுஷங்களை கொண்டு தாக்கி சமாதான கேடுகளை கொண்டு வருவான். அல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், நமக்கு ஒரு சிலுவை இருக்குது. என்னது? மனுஷர்கள் நம்மளை விட்டு போவாங்க, நம்ம பார்த்து கவனித்த ஆட்கள் நமக்கு அகைன்ஸ்டாக எழும்புவாங்க. இவர் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சத்தியம் பண்ண பேதுரு மாதிரி சில பேர் வருவாங்க. அல்லேலூயா. காட்டி கொடுத்து, கன்னத்தில் முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குற மாதிரி சில பேர் வருவாங்க. அதெல்லாம் பாடுகள். சில பேர் தவறாக பேசுவாங்க. அதெல்லாம் ஆண்டவர் அனுமதித்திருக்கிற சிலுவைகள். ஆமென். அதன் மத்தியில் நம்ம சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதன் மத்தியில் நம்ம என்னவா இருக்கணும்? சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சமாதானத்தை இழந்துடக்கூடாது. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, இந்த இடத்துல யாவரோடும் சமாதானமாக இருக்குன்றாரு. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, முடிந்த மட்டும் யாவரோடும் சமாதானமாக இருங்கள். ஏன்னா மெனி டைம்ஸ் முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுது? ஆனாலும் அவருக்கே புரிஞ்சிச்சு, முடிந்த மட்டும் மேக்சிமம் ட்ரை பண்ணி அவனால் எவ்வளோ முடியுமோ சமாதானமாக இருக்க ட்ரை பண்ண. அல்லேலூயா. யாவரோடும் கூட
என்ன பண்ணும், ஒப்புரவாயிடு ஏதாவது சொல்லிட்டு நமக்காக நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து ஆண்டவரோட வாழணும், அவருடைய கனெக்ஷன் கட் ஆகிடக்கூடாது. அதுக்காகவாது என்ன பண்ண எல்லாரோட முடிஞ்ச மட்டும் சமாதானமாக வாழ கற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. அதனால் சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும். கணவரோடு கூட மாத்திரம் இல்லை, வீட்டில் இருக்கிறவங்க மாத்திரம் இல்லை, க்ளோஸாக இருக்கிறவங்களோடு கூட மாத்திரம் அல்ல, யாவரோடும் கூட நம்ம என்ன பண்ணோம், சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்போது முதல்ல நம்ம வீட்டில் பழக்கினாதான் அது வெளியில் பழக்க முடியும். அப்போது அதை நாம் தெரிந்தெடுத்துக்கொள்வோம். எல்லாம் எழும்பி நிற்போம், நான் சீக்கிரமாக முடிச்சிட போகிறோம். அல்லேலூயா. இதை சொல்லிவிட்டு யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே என்று வசனம் சொல்லுங்க. பாருங்க, அப்போது எவ்வளோ ரொம்ப முக்கியமாக இருக்குது பாருங்க. வேற எதையாவது பாவத்தை சொல்லிட்டு நீங்கள் பரிசுத்தமாக இருங்கன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது, யாவரோட சமாதானமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டதுக்கப்புறம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க நாடுங்கள். ஏன்னா இந்த சமாதான கேட்டே நம்மளை என்ன பண்ணிடும், நம்முடைய பரிசுத்தத்துக்கு ஒரு ஓட்டையாக அமைந்து விடும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நம்ம தரிசிக்க முடியாதே. ஆமென். தேவனோடு கூட அளவலாக முடியாது. இந்த மனுஷர்களோடு கூட இருக்கிற அந்த சமாதானம் கெட்டு போயிடுச்சுன்னா, இந்த மனுஷ உறவுகளில் இருக்கிற அந்த அந்த சமாதானம் கெட்டு போயிடுச்சுன்னா, தேவனுடைய உறவு என்ன பண்ணுது, விரிசல் அடைய ஆரம்பிக்கிறது. அவரோடு கூட நம்ம என்ன பண்ண முடியுது, தரிசிக்க முடியாது. ஜப நேரத்தில் சரியாக செலவிட முடியாது. அதுக்கு தடைகளை எல்லாம் கொண்டு வரும். அப்போது நம்ம இதில் ரொம்ப ஒரு ஜாக்கிரதையாக உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2 12:15 சொல்லுகிறது, தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேரும் முளைத்தெழும்பி நம்மளை தீட்டுப்படுத்தக்கூடாது. சொல்லுங்க, எந்த கசப்பான வேரும் நம்மை தீட்டுப்படுத்தக்கூடாது. கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. இந்த காரியங்களை கர்த்தர் நாட்களிலே நமக்கு சொல்லுகிறார். மாத்திரமல்ல, ஏசாவை போல நீ ஒருவேளை கஞ்சிக்காக புத்திர சுவீகாரத்தை அவன் என்னவாங்க அதை சொல்லுவாங்க, சேஷ்ட புத்திர பாகம்னு சொல்லுவாங்க. அவன் என்ன பண்ணான், தன்னுடைய மூத்த பிள்ளைன்றதுக்கு அவனுக்கு ஒரு பாகம் இருக்குது. அந்த மூத்த பிள்ளைக்கு அந்த இஸ்ரவேலுடைய சந்ததியில் வருகிறவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு பாகம் இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அதையே அவன் விற்று போட என்ன பண்ணிட்டான், ஆயத்தம் ஆயிட்டான். ஆகினாலே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு வருகிற அந்த பசி, இது உடற்பசியோ அல்லது வயிற்று பசியோ அல்ல வேற எந்த பசியோ இல்லை, அதுக்காக ஏசாவை மாதிரி என்ன பண்ணுறக்கூடாது. அந்த கொஞ்ச நேரம் அந்த சந்தோஷத்துக்காக, அந்த கொஞ்ச நேரம் மாம்ச சரீரத்தை திருப்திப்படுத்துறதுக்காக நீ என்ன பண்ணக்கூடாது கண்ணா, நீ ஏசாவை மாதிரி இருந்துராத. அப்பா நமக்கு கொடுத்துருக்கிறார். யாரு? ஏசாவுடைய அப்பா. ஈசாக்கு மாதிரி நமக்குடைய அப்பா நமக்கு ஒரு பெரிய புத்திர சுவீகாரத்தின் அதிகாரத்தையே கொடுத்துருக்கிறாரு. நம்மளை பிள்ளைகளாக மாற்றி அவரோடு கூட சிங்காசனத்தில் அமர்றதுக்காக எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை நம்ம இழந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்க, வயிற்றையோ கண்ணையோ சுயத்தையோ சுய பெருமையோ திருப்திப்படுத்துவதற்காக கர்த்தருடைய புத்திர அதிகாரங்களை, பிள்ளையின் அதிகாரங்களை இழந்து போகக்கூடாது. ஆண்டவர் இந்த விஷயத்தில் நமக்கு கண்டித்து எச்சரித்து உணர்த்துகிறார். ஏசாவை மாதிரி இருக்காத கண்ணா. அவங்க அப்பாவுடைய சுதந்திரம் வேணான்னு சொல்லிட்டு ஒருவேளை கஞ்சிக்காக எல்லாத்தையும் விற்று போட்டுட்டான். அந்த மாதிரி இருக்காத. 5 நிமிஷம் 10 நிமிஷம் காரியத்துக்காக, இந்த ஃபோனில் வர சின்ன சின்ன காரியங்களுக்காக, மற்ற காரியங்களுக்காக மற்றதை இழந்து போயிடாத, பிரசன்னத்தை இழந்து போயிடாத. அல்லேலூயா. நாம் ஒன்றும் இன்றைக்கு ஓரேப் மலை இடத்துல நம்ம நிற்கல. ஓரேப் மலையில் போகும்போது ஒரே பயம், கட்டளையை பிறந்தது, அங்கேருந்து இடி முழக்கம் மின்னல்லாம் பிறந்தது, ஒரே பயமாக இருந்துச்சு அவங்களுக்கு. ஆனாலும் அவ்வளோ பயத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறம், அவருடைய குரலையே கேட்டதுக்கப்புறம் அவங்க பின்மாறி போனாங்க. ஏன்னா அவங்க கிருபையின் காலத்தில் வாழலை. அவங்க என்ன பண்ணல, கிருபிக்கு கீழ்பட்டு இருக்கலை. ஆனால் இன்னைக்கு நம்ம ஓரேப் மலை இடத்துல வரல, நம்ம சியோன் மலை இடத்துல வந்திருக்கிறோம். கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி, என் கண்களை திடுவேன்
என் கைகளை உயர்த்திடுவே, முகம் பார்த்திடுவே, வெட்கம் அடைவதில்லை. ஆண்டவரை நோக்கி நம்முடைய இன்னைக்கு நம்ம சியோன் மலை நமக்கு ஒத்தாசை தருகிற ஒரு மலை நேராக வந்திருக்கிறோம். நம்ம கல்வாரி மலையிடத்தில் வந்திருக்கிறோம். கல்வாரி மலை நமக்கு அங்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறது. நாம் இன்றைக்கு சட்டங்களுக்கு, சட்ட திட்டங்கள், பிரமாணங்களுக்கு கீழ்ப்பட்டிராமல் நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாதுன்னு வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க வாய்களை திறந்து. பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் எங்களை மேற்கொள்ள மாட்டாது. எப்படி நம்ம கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம்? எனக்காக ஒருத்தர் மரிச்சிருக்கிறார். என் சரீரத்தை அவர் விலைக்கரையும் கொடுத்து வாங்கி இருக்கிறார். என் மனசை ஒருத்தர் வாங்கி இருக்கிறார், விலைக்கரையும் கொடுத்து செலுத்தி வாங்கி இருக்கிறார். நான் கடனாளியா இருக்கிறேன், நான் அவருக்கு கடன் பட்டிருக்கிறேன். நான் பரிசுத்தமா வாழறதுக்கு நான் கடன் பட்டிருக்கிறேன். இந்த சரீரம் என்னுடையதே கிடையாது, என் கண்ணு என்னுடையதே கிடையாது, இந்த ஜீவி என்னுடையதே கிடையாது. நான் இதுல சுயநலமா எப்படி வாழ முடியும்? நான் எதை குறித்தாவது பெருமை பாராட்ட முடியுமா? இந்த வாழ்க்கை எல்லாரோட சமாதானமா வாழ்றதுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் துரோகிகளை மன்னிச்சாரு. இன்னைக்கு நான் ஏமாத்திரம் மன்னிக்காம இருக்கிறதுக்கு கசப்பான வேறு எனக்குள்ள வரக்கூடாதே. இதான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம கடனாளிகளாய் உணர்கிறோம், அவருக்கு கடன் பட்டவர்களாய் உணர்கிறோம். அன்னைக்கு பயமுறுத்துகிற சத்தத்தின் இடத்துல அவர்கள் நின்றார்கள், ஆனால் விலகி போனார்கள். நாம் அப்படி இருக்க முடியாது. இது பயமுறுத்துகிற வார்த்தைக்கு கூட நாம விட்டுட்டு போயிடலாம். ஆனா கடன் பட்ட நாம எப்படி விட்டு விலக முடியும்? அல்லேலூயா. நன்றி கெட்டவர்களா நாம எப்படி இருக்க முடியும்? நம்ம கடன் பட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் அவர் விலைக்கரையும் கொடுத்து வாங்கி இருக்கிறார். கிருபையால் இதை பெற்றிருக்கிறோம். இந்த ரட்சிப்பை அவர் கொடுத்த பிச்சையாக பெற்றிருக்கிறோம். அவர் நம்மளை புத்திரர்களாக அவர் சூயாரம் எடுத்துட்டார். அதுக்காக நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமே. அல்லேலூயா. இதான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. நம்மளை அந்த கடன் பாரம் அழுத்தட்டும். அல்லேலூயா. பாவ பாரம் அல்ல, சிலுவை இலகுவான சிலுவை நம்மை அழுத்தட்டும். எதற்காக? முன்பாக நடத்துவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஒரு வார்த்தை சொல்லுது, அவர் அன்பின் கயிறுகளால் கட்டி இழுக்கிறார் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவனே உயர்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை பேர் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் அப்பாவுக்கு கடனாளிகளாக உணர்கிறீங்க? எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் தகுதியே கிடையாது, என்னை ரட்சித்துட்டாரு, நான் ஒன்றுமே கிடையாது, என்னை மீட்டுட்டாரு, நான் ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன், என்னை ஆசீர்வதிச்சிட்டாரு, இதுக்கெல்லாம் நான் கடனாளியாக இருக்கிறேனே, அவர் பேருக்கு நான் பங்கம் வர விட முடியாது, நான் இந்த மிஷன் மைண்டோடலாம் நான் வாழ வேண்டும், பரிசுத்தமாக வாழ்றதாதான் நான் ஓட்டத்தை நிறைவேற்ற முடியும், இல்லைனா அது டிஸ்ட்ராக்ஷன் என்னை தடைப்படுத்தி விடும், நான் அவருடைய ஓட்டத்தை ஓட முடியாது, அவருடைய மிஷனை நிறைவேற்ற முடியாது, நான் தடைப்பட்டு நின்று விடுவேன், பாவம் மேலே வந்துச்சுன்னா அது என்னை ஆழ அழுத்தி என்னை தடைப்படுத்தி விடுமே. இது கால் பந்தாட்டம் போல நான் ஓடி முடிக்க வேண்டிய ஒரு பந்தயமா இருக்கிறதே சுவாமி. அல்லேலூயா. நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். உங்களை புடமிடுகிறார். புடமிடும் பொழுது, டிசிப்ளின் பண்ணும்பொழுது தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது போல கீழ்ப்படிந்து நடங்க. அவர் டிசிப்ளின் பண்ணும்போது உங்களுடைய மூத்த ஊழியக்காரர்கள், உங்களுக்கு முன்பாக இருக்கிற தலைவர்கள் உங்கள் டிசிப்ளின் பண்ணும்பொழுது நீங்கள் அதற்கு கீழ்ப்படிந்து நடங்கள். பரிசுத்தமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அது தற்காலத்துக்கு ரொம்ப கொஞ்சம் குத்தலை போல இருக்கும், அது உங்களுக்கு ஒரு வலியை கொண்டு வரும். ஆனால் அந்த ஊசி போடுகிறது உங்களுக்கு பிற்காலத்தில் வியாதியை எதிர்த்து நிற்கிறதுக்கு தடுப்பூசியாக அது செயல்படும். அல்லேலூயா. கொஞ்சம் வலியாக தான் இருக்கும், அந்த சமயத்தில் ஏதோ ஒரு ஹர்ட் பண்ண மாதிரி இருக்கும், நம்முடைய சுயத்தை தொட்டா மாதிரி இருக்கும், நம்முடைய பெருமையை யாரோ டேமேஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா அது பிற்காலத்தில் நீதியின் பலனை, சமாதான பலனை கொடுக்கும். அல்லேலூயா. ஒப்பு கொடுப்பீங்களா? அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார்.
சிக்ஷையை கொடுத்து பட்சிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ராபானா, சில சிலுவைகள் நமக்கு வரும்பொழுது அது நம்மளை பட்சிக்கிறது போல இருக்கிறது. அதன் மத்தியிலே கர்த்தர் நம்மளை பொன்னாய் புடமிடுகிறார். அல்லேலூயா. பாவத்தை விட்டு விலகுவோம். இந்த சிக்ஷைகள் நம்மை என்ன பண்ண போகிறது? டிசிப்ளின்கள், இந்த சிலுவைகள் நம்மை பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்த போகிறது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை நீர் நடத்தும், என்னை நீர் நடத்தும். நான் சிக்ஷையை சகிக்கிற மனுஷனாக, ஆண்டவரே அதில் சோர்ந்து போகாதபடிக்கு, ஆண்டவரே எதிர்த்து அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிற பலனை கொடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களை வெறுமையாக்குகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே ஒரு பரிசுத்த ஜீவித்துக்காக ஒப்பு கொடுத்த எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் ஒப்பு கொடுங்க. யாராவது இன்னும் ஒப்பு கொடுக்காம இருக்கிறீங்க, ஆண்டவர் என்னை சிக்ஷிக்கும் போது சில காரியங்களை சொல்லி சிக்ஷிக்குமா, நான் அர்ப்பணிப்பாக இருப்பேன், கீழ்ப்படிதலோடு கூட இருப்பேன், பாவத்தை தள்ளிவிட்டு ஓடுறதுக்கு ஆயத்தமாக இருப்பேன், நான் பாவத்துக்கு விரோதமாக எதிர்த்து போராடுவேன். என் வீட்லேயும் சரி, என் எல்லையிலையும் சரி, என் கணவர், பிள்ளைகள் அல்லது என் மனைவி, அவர்களுக்கு எந்த வாய்ப்பும், பாவம் செய்வதற்கு எந்த வாய்ப்பும் கொடுக்காமல் அதற்கு எதிர்த்து நிற்பேன். ஜெபத்திலே நான் இந்த பாவத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பேன். அல்லேலூயா. கண்டிக்க வேண்டியதில் கண்டிப்பேன். அது தற்காலத்தில் அவர்களுக்கு வலியை உண்டாக்கினாலும் பிற்காலத்தில் அவங்களுக்கு சமாதான பலனை அது கொடுக்கும் என்று நான் உணர்ந்து நான் அதை செயல்படுவேன். அவர் ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். என்னை புடமிடும் பொழுது நான் ஒப்பு கொடுப்பேன், அர்ப்பணிப்பேன், என்னை வெறுமையாக்குகிறேன் அப்படின்னு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே, எப்படியா எந்தெந்த பிள்ளைகள் ஒப்பு கொடுத்துருக்குறாங்களோ ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்களுடைய திட்டங்கள், தேவ திட்டங்கள் நிறைவேறட்டும். இவர்களுடைய ஆண்டவர் ஓட்டம் நிறைவேறி கர்த்தர் ஆண்டவரே பந்தய பொருளாகிய ஆண்டவரே பொக்கிஷ சாலையை கர்த்தாவே, ஆண்டவரே அப்பா பரலோக ராஜ்யத்தின் நித்திய ஜீவனை, ஆண்டவரே ஆசீர்வாதங்களை, பொக்கிஷங்களை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. சிங்காசனங்களை கர்த்தர் கொடுப்பீராக. சிலுவையை சகிக்கிற அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிங்காசனத்தை கர்த்தர் உண்டாக்கி கொடுப்பீராக. ஆண்டவரே மனதை, ஆண்டவரே சிந்தையை மாத்திரமல்ல முழு பலத்தால் உமக்கு ஊழியம் செய்கிற உங்களுடைய பிள்ளைகளை தகப்பனே, சிலுவையை சகித்து ஆண்டவரை ஊழியம் செய்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே சிங்காசனத்தை நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்கு சிங்காசனத்தை நாங்கள் பேசுகிறோம். ஆண்டவரை இழந்த பொருள்களை 2 மடங்கு அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். இழந்த வாய்ப்புகளை 2 மடங்காக பெற்றுக்கொள்ளட்டும். இழந்த பொருளாதாரங்களை 2 மடங்காய் பெற்றுக்கொள்ளட்டும். இழந்த அதிகாரங்களை 2 மடங்காய் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே குழந்தை பாக்கியங்கள் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். கர்த்தருடைய பொக்கிஷ சாலையை கர்த்தர் திறந்து கொடுப்பீரா. இந்த மாத வாக்கு தத்தத்தை அப்படியே பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேற்றுவீராக. தாவீதின் திறவுகோலை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் எதை திறக்கிறீர்களோ அது அப்படியே உங்களுக்கு முன்பாக திறக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகளை அப்படியே நீர் ஆசீர்வதித்தீர். அதற்காக நன்றி அப்பா. ஆமென். இயேசுவின் நாமத்தினால கரங்களை உயர்த்தி, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் அனைவரோடும் கூட இன்றைக்கும் என்னைக்குள்ள சதா காலங்களில் நீடித்திருப்பதாக. ஆமென். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம்.